பார் நடத்துறவனை கொண்டுட்டு போய் பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு தலைவராக உட்காந்துருக்கிறதா இந்த அரசாங்கம். அது அப்புறம் யாருன்னு சொல்ல மாட்டோம். போதை மருந்து காசுல உன் மறுபடியும் சினிமா எடுத்தான்னா அதுக்கு மட்டும் கூட ரோசம் வருது. எவனாவது டியூப்ல போட்டு விட்டானா அவனை பிடிச்சி உள்ளார போடுற. யார் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது? பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்னா என்ன? அந்த பள்ளிக்கூடத்தை ஒழுக்கமாக பார்த்துக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஒழுங்காக வர்றாங்களா, இல்லை மாணவர்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்குதா? பல சமுதாயத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க. ஒருத்தருக்கு எந்த பிரச்சனைலாம் வரணும் அதை பார்த்துக்கிற வேலை தானே. இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு கண்டிப்படுத்து உடனடியாக அவங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கைக்கு மேற்கொண்டு பண்ணாதானே அடுத்தவன்கிட்ட இது போகாமல் இருக்கும். 8 நாள் கழிச்சு அந்த பசங்களுக்குள்ள போட்டி வந்து அவன் அடிச்சுக்கிட்ட பிற்பாடு அந்த தகராறு வந்து போலீஸுக்கு வந்து அப்போ என்ன காரணம்? இது யாருடைய தப்பு? பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கும் திமுக பிரமுகர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருந்து நடந்திருக்காது. பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு சீர்கட்டத்துக்கு பள்ளிக்கூடங்களில் போதை மருந்து பள்ளிக்கூடம் அருகாமலே போதை மருந்து விற்பனைக்கு காரணம், அதே போல இது போன பாலியல் குற்றச்சாட்டுகள் உருவதற்கு காரணம் முழுக்க பள்ளிகள், அரசு பள்ளிகளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு தலைவராக திமுக பிரமுகர்கள் இருப்பதுதான். அதே திமுக பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய தலைவராக இருக்கிற திமுக பிரமுகர் சால்னா கடையை உட்கார்றான், டாஸ்மாக் கடையினுடைய பார் நடத்துறான். அவன் இந்த பசங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போய் சாயங்காலம் ஊற்றி கொடுக்குறானா நமக்கு தெரியாது.